மாலை நேர பரபரப்பு பஸ். கூட்டம் அலைமோதியது. நடத்துனர் வேலன் தனது இயந்திரத்தனமான வேலையில் மும்முரமாக இருந்தார். டிக் டிக் சத்தம் காதை துளைத்தது. அப்போது ஒரு முதியவர் பயணியிடம் வந்து, ஐயா, டிக்கெட் என்றார். அந்த பயணி ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். அவர் கண்ணாடியை சரி செய்து கொண்டு நடத்துனரை பார்த்து சிரித்துவிட்டு, முதலில் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், பிறகு டிக்கெட் எடுக்கிறேன் என்றார். வேலன் சற்று எரிச்சலுடன், சீக்கிரம் சொல்லுங்க சார், அடுத்த ஸ்டாப் வந்துரும் என்றார். பயணி கேட்டார், வெள்ளை சட்டை போட்டவனுக்கு கருப்பு தொப்பி. அவன் நடந்து போவான், ஆனா அவனுக்கு கால் கிடையாது. யாரு நான்? நடத்துனர் வேலன் குழப்பமடைந்தார். பஸ்ஸில் இருந்த மற்ற பயணிகளும் யோசிக்கத் தொடங்கினர். சிலர் சிரித்தனர். நடத்துனர் வேலன் யோசித்தார். வெள்ளை சட்டை, கருப்பு தொப்பி, கால் இல்லாதவன். அவர் கையில் இருந்த இயந்திரத்தை பார்த்தார். இதுவா என்று தயங்கி கேட்டார். பயணி சிரித்துக்கொண்டே, இல்லை, அது டிக்கெட் மெஷின். நான் கேட்கிறது, வெள்ளை சட்டை போட்டு கருப்பு தொப்பி, ஆனா கால் இல்லாம ஊர் சுத்துறவன் என்றார். சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு வேலன் சட்டென சிரித்தார். கண்டுபிடிச்சிட்டேன் சார் என்றார். பயணி மகிழ்ச்சியுடன் சரியான பதில் என்று கூறி தனது பயணச்சீட்டை பெற்றுக்கொண்டார். பயணி தன் பயணத்தை தொடர்ந்தார். நடத்துனரும் தன் வேலையை தொடர்ந்தார். நீங்க பதில் சொல்லுங்கள், நடத்துனர் சொன்னா பதில் என்ன என்ற கேள்விக்கு கமெண்டில் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து அவர்களிடம் கேளுங்கள்.